குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நோயும் வறுமையும் தின்ற இறுதி நாட்கள். சுதேசி கனவு கண்ட வ.உ.சி.யின் துயர பக்கங்கள் பற்றி பேசியிருக்கிறேன். வ.உ.சி. சிதம்பர பிள்ளையின் பிற சங்கத்தை கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்று 1908 வ.உ.சி. பற்றி நீதிபதி பிங்கா எழுதினார். கோவை சிறையில் செக்கிழுத்தார், தசை கிளியும் அளவிற்கு கல்லுடைத்தார், உடலை உருக்கும் அளவிற்கு வேலை செய்தால் வ.உ.சி. உடல் நலிவுற்றது. 1912ஆம் ஆண்டு சிறையிலிருந்து வந்த வ.உ.சி. அவர்களை வரவேற்க பெருங்கூட்டம் வரும் என எதிர்பார்த்தவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஆம், அவரது நண்பர் சுப்பிரமணிய சிவாவும் சிலருமே இருந்தார்கள். இவ்வாறு சுதந்திரம் பெறுவதற்காக போராடிய வ.உ.சி. அவர்கள் வறுமை காரணமாக வீதியாக மண்ணெண்ணெய் வியாபாரம், அரிசி வியாபாரம் செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றினார் என்பதே வரலாறு. பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.